தட் இஸ் கக்கூஸ் டாய்லெட் வந்து ஜென்ரேட்டரு. இதுக்கு பேர் மேவலை. 5000 லிட்டர் வாட்டர் டேங்கு. இதில் 5000 லிட்டரு டீசல். ஹைட்டு ஒரு பனைமரம் உயரத்துக்கு இருந்த மாதிரி இருக்குது. அப்படியே வெளியே இருந்து தான் பாத்ரூம் வந்துட்டு போகணும். இதோ 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 உங்களுக்காக போட்டு ஒரு சுற்றி இப்படியே இழுக்க வேண்டியதான். அரை மணி நேரம் இந்த ரூமுக்குள்ளே இருந்தா இந்த மாதிரி கிரில் சிக்கன் மாதிரி வந்துடலாம். ஹை குவாலிட்டி கேமரா. இதே மேவலையில் இப்படி போட்டு இந்த வியூவை பாருங்க மக்களே. இதுவும் பவர் ஸ்டீரிங் வீல் இருக்கு. வெல்கம் டு 2 கோடி போட் பிளாக். மக்களே இப்போ எங்கே இருக்கோன்னா கேரளா முதலப்பள்ளி ஃபிஷிங் ஹார்பரில் ஒரு 2 கோடி மதிப்புள்ள ஒரு போட்டு. இங்கே இந்த பிரஜாபதி அப்படிங்கிற போட்டு பேரை சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். நாம் பல வகையான போட்டில் போயிருக்கோம். ஆனால் 2 கோடிக்கு இந்த போட்டை பார்த்து ஒவ்வொன்றையாக ரசித்து செஞ்சுருக்காங்க. 2 கோடிக்கு அப்படி இந்த போட்டில் என்னதான் இருக்குங்கிறத ஃபுல்லாக அணியத்துலேருந்து பிண்டலை வரைக்கும் பார்த்துடலாம் வாங்க. இந்த வியூவை பாருங்க மக்களே, பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. போட்டோட அணியம் எல்லா விஷயத்துக்கும், மீன் பார்க்கறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த அணியத்தில் தான் எல்லா சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்கும். இங்கே தான் தேங்காய் உடைக்கிறது, இங்கே தான் பத்தி கொளுத்துறது, எல்லா விஷயமும் நடக்கும். ஒரு பயங்கரமான விசாலமான அணியம். அணியத்துக்கு அடுத்தால இந்த இடம் கேரளாவில் ஒரு போட்டோட ஸ்ட்ராங்கை விட அதிகமான மதிப்பு இந்த இடத்துக்கு இருக்குது. என்ன இடங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல நிற்கிறவங்க பேர் வந்து நோட்டக்காரர், ஆரியக்காரர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப மரியாதைக்கான இடம். எல்லாரையும் மேலே ஏற்ற மாட்டாங்க. முக்கியமாக அந்த மீன் பார்த்து சொல்கிறவங்க மட்டும்தான் மேலே ஏற்றி பார்க்குறது. இப்போ அவங்க சொல்கிறபடி தான் போட்டு போகும். வலை போடுனா வலை போடணும், வலையை வாங்கினா வலையை வாங்கணும். இங்கே மீன் இருக்குன்னா மீனை பார்த்து செய்யணும். இங்கே என்ன செயல்பாடு நடக்குதோ அதுதான் அங்கே டிரைவரோட வேலையாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க சொல்கிறத டிரைவர் கண்டிப்பாக கேட்டாகணும். இங்கே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ மரியாதை. இந்த போட்டில் பாதுகாப்புக்காக ஒரு 2-3 பெரிய வசதிகளோட ஒரு 5-6 கேமராவை செட் பண்ணி வச்சுருக்கோம். அணியத்தில் ரொம்ப ஹை குவாலிட்டி கேமரா. எந்த நைட்டாக இருந்தாலும் பெர்ஃபெக்டாக தெரியும், மூஞ்சி கொண்டு. இப்போ நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது அங்கே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் மட்டும் இல்லை, போட்டை சுற்றி ரைட்டு லெஃப்ட்டு டாப்பு எல்லா இடத்துலையும் பெர்ஃபெக்டாக நிறையா கேமரா. அதுவும் நைட் விஷனுக்கும் சூப்பராக தெரியும். நம்ம ஐஃபோன் குவாலிட்டி மாதிரியே இருக்கும். பாதுகாப்புக்காகவும் ப்ளஸ் போட்டில் யார் வேலை பார்க்காம ஓபி அடிக்கிறா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் தான் கேமரா. நிறையா போட்டில் போயிருக்கோம். ட்ராவல் நெட்டில் போயிருக்கோம், சுருக்கோலை போயிருக்கோம், தூண்டில் போயிருக்கோம். ஆனால் ஒரு பெரிய போட்டில் 2 வீஞ்சு இருக்கிறத, மேவலைக்கு 1 மடவலைக்கு 1 தனித்தனியாக வீஞ்சு இருக்கிறத இந்த போட்டில் தான் பார்க்குறோம். இதே மேவலையில் இப்படி போட்டு இப்படி சுற்றிடுவாங்க. சுற்றி இப்படி வாங்குறது எதுக்காக தனித்தனியானா, நம்ம சின்ன போட்டுகளில் போகும்போது ஆட்கள் நிறையா போவோம். அப்போ வலையோட லென்த்து, வலையோட வெயிட் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த போட்டில் அப்படி இல்லை, பல டன்னு வரும். வலை 10 டன்னுக்கு மேலேயே இருக்கும். அப்போ இதே நம்ம கையால் வாங்க முடியாதுங்கிறதுக்காக 2 வீஞ்சி, மேவலை வாங்குறதுக்கு ஒரு வீஞ்சி, மடவலை வாங்குறதுக்கு ஒரு வீஞ்சி. வளைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான சாதனத்தில் ஒன்று. இப்போ இது ஒரு பாகம். இதே போல் இந்த கயிறெல்லாம் ஒரு 800-900 பாகம் இருக்குது. இதே மாதிரி 900 அளவு. அப்போ எவ்வளோ பெரிய வலையாக இருக்கும். போட்டில் இருக்கிற ஆகிற ஜாமான், ஆகாத ஜாமான், சம்டைம்ஸ் நாங்கள் தூங்குறதுக்கு ஏதாவது உள்ள இடம் இல்லைன்னா இந்த இடைக்கில போய் தூங்கிக்கிறோம். வேஸ்ட்டு ஜாமானுக்குரிய கொதிக்குது, அனலா கொதிக்குது. அப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்களா? கேனு, கயிறு, வலை, குண்டு, மிதப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்குல்ல? இது மாதிரி நிறையா இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணுவோம். ஒரு அரை மணி நேரம் இந்த ரூமுக்குள்ளே இருந்தா அப்படியே அவிஞ்ச கோழி மாதிரி, கிரில் சிக்கன் மாதிரி வந்துடலாம். இந்த கையை பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ் மாடலை இப்படியே விரிச்சு விட்டா என் கை 2 விரியுது இல்லை, அந்த மாதிரி இந்த 2 கம்பியையும் இந்த கைத்தை அவுத்து அந்த கரைக்கு விட்டுட்டோம்னா இப்படியே விரிஞ்சிக்கும். தாமரை விரிஞ்ச மாதிரி இப்படியே விரிஞ்சிக்கும். முக்கியமான விஷயம், இந்த 2 வீஞ்சியை வச்சு தான் நம்ம கடலில் வர்ற எவ்வளோ நிறைய மீனாக இருந்தாலும் இந்த கப்பியில் அடித்து தான் உள்ளே ஏற்ற முடியும். இந்த வீஞ்சி இல்லைனாலும் வள்ளத்தில் இருக்கிற ஒரு மீனை கூட, தண்ணியில் இருக்கிற மீனை வள்ளத்தில் இந்த போட்டில் ஏற்றவே முடியாது.
ரொம்ப முக்கியமான பொருள் இந்த வீஞ்சு ஒன்று. எவ்வளோ டன் கணக்கில் மீன் இருந்தாலும் அசால்ட்டாக அடித்து இந்த வீஞ்சை வச்சு உள்ள ஐஸ் பாக்ஸில் இறக்கிடலாம். ஓ யா, என்ன விட பெருசாக இருக்குது. சின்ன போட்டு மாதிரி இருக்கா, சின்ன வத்த மாதிரி. தூத்துக்குடி அதுக்கு மேற்க உள்ள ஒரு வேம்பாறு வைப்பார் இந்த ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் வல்லம். ஒரு ஆளாக போய் இதில் வந்து கனவா மீன் சின்ன சின்ன மீன்களை வந்து தூண்டில் போட்டுலாம் பிடிச்சிட்டு வருவாங்க. இப்போ இந்த இவ்வளோ பெரிய போட்டில் எதுக்குடா இந்த இதை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமில்லை. எதுக்குண்ணா வலை அங்கங்கே நிற்கும்ல, அந்த வலையை போய் தெளிவு பண்ணி விடுறதுக்காக தான் இந்த சின்ன வத்தையை வந்து வச்சுருக்கோம். இதில் ஒரு ஆள் உட்காந்து அப்படியே தொடுத்து போய் அப்படியே வலையை எல்லாத்தையும் தெருவெடுத்து வலையெடுத்து தெளிவாக எடுத்து இந்த போட்டில் வந்து அப்படியே வலையை எடுக்கணும். திரும்ப கேரளாவில் இதுக்கு பேர் ஒரு சூப்பர் பேர் உண்டு. நம்ம வத்தைன்னு வச்சுருக்கோமா, இங்கே அழகான பேர் பொந்து. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தால நாம் என்ன பார்க்க போகிறோன்னா போட்டில் முக்கியமான உயிர் நாடியை போய் பார்க்க போகிறோம். நிறையா பெரிய பெரிய போட்டுகள்லாம் போயிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு வீஞ்சு வலை வாங்குகிற வீஞ்சை இதான் முதல் தடவையாக பார்க்குறேன். இதோட மதிப்பு மட்டும் என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 7 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இதோட மதிப்பு இருக்கும். மற்ற போட்டுகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய சைஸ் வீஞ்சு. ஏன்னா ரொம்ப பெரிய போட்டால் வலை நிறைய வச்சுருக்கோம். இப்போது ரொம்ப அடித்து வாங்குறது மேன் பவரை வச்சு அடித்து வாங்க முடியாது. இவ்வளோ வெயிட்டே அடிக்கணும். இங்கே பாருங்கள், இவ்வளோ வெயிட்டே அடிக்கணும். இவ்வளோ பெரிய வலை பார்த்தீங்கல்ல, வலை எவ்வளோ பெருசாக வளைஞ்சு வருவாங்கன்னு அதை அடித்து இழுக்கிறதுக்காக தான் இந்த வீஞ்சை வந்து பயன்படுத்துகிறோம். ஃபுல்லேஸை கூட்டுறது குறைக்கிறது. இங்கே இருக்கிற இதில் இருக்கிற ஆயில் ப்ரெஷரில் தான் இது வேலை செய்யும். ரேஸை கூட்ட ஆயில் ப்ரெஷர் பண்ணி இந்த ரோலரை வந்து சுற்றும். இப்படி தான் சுற்றி வச்சுருவோம். எப்படின்னா போட்டு ஒரு சுற்றி இப்படியே இழுக்க வேண்டியதான். வலை கடலில் நடக்கிற வலையை அடித்து ஏற்றிட வேண்டியதான் மேலே. இவ்வளோ பெரிய போட்டை நிப்பாட்டுறதுக்கு ஒரு மிகப்பெரிய நங்கரம்லாம் தேவைப்படும். ஆனால் நங்கரத்துக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த பாராஷூட். இதை தூக்கி அப்படியே கடலில் போட்டால் அது அப்படியே ஒரு கொடை மாதிரி விரிஞ்சிக்கும். அப்படியே தண்ணி ஃபுல்லாக அதுக்குள்ளே அணைச்சி அப்படியே போட்டை நகல விடாமல் இழுத்துக்கிட்டே வரும். கிட்டத்தட்ட நீரோட்டம் எந்த வாக்கில் போகுதோ அந்த வாக்கில் போட்டு போய்கிட்டே இருக்கும். நம்ம போட்டில் 2 வகையான வலை இருக்குது. பெரிய பெரிய மீன்களை பிடிக்கிறதுக்கும் வலை இருக்குது, சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கும் வலை இருக்குது. ரொம்ப டீட்டெயிலாக வலையை பற்றி வேண்டாம். இந்த நீங்கள் பார்க்குறது வந்து சின்ன மீனை பிடிக்கிறதுக்கு உண்டான வலை. அதுக்கு ஆப்போசிட்லேயே வலை இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் மீன்களை பிடிக்கிறதுக்கு உண்டான வலை. இந்த வளையமாக இருக்குல்ல, இந்த ரிங்கில் தான் நம்ம முன்னாடி அணியத்தில் கம்பாவும் பார்த்தோம்ல, அதை கொறுத்து விடுவாங்க. இது எல்லாத்தையும் சுருக்கி தான் அது ஒரு சுருக்கு வலை டைப்பில் மாறும். முதல்ல வலையை போட்டு போகிறப்ப நேரே தான் நிற்கும். அப்புறம் கீழே உள்ள இந்த வளையத்தை மட்டும் மொத்தமாக சுருக்கி எடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கொடை அமைப்பில் வந்து மாறிக்கும். மீனை பிடிக்கிற வலையை பார்த்துட்டோம். மீனை பிடிச்சி அதை பக்குவப்படுத்துகிற ஸ்டோர் ரூமை பார்க்கலாம் வாங்க. எனக்கு பின்னாடி ஒவ்வொரு அறையாக பார்க்குறீங்கல்ல, அந்த அறையில் ஃபுல்லாக மீனெல்லாம் ஐஸ் அடித்து ஏற்றினோம்னா கிட்டத்தட்ட 50 டன்னுக்கு அதிகமாக மீனை வந்து வைக்கலாம். இதில் ஒரு கரைக்கு ஃபுல்லாக இப்போ ஐஸ் இருக்குது, ஒரு கரைக்கு ஃபுல்லாக சும்மா வெறுசாக தான் இருக்குது. இதில் மீன் வர வர ஒவ்வொரு அறையாக ஒவ்வொரு மீனையும் வைக்க ஆரம்பிப்போம். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டோரு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய ஸ்டோரு இந்த போட்டில் உள்ள ஸ்டோர் தான். அடுத்தால நாம் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அதுதான் போட்டோட வீல் ஹவுஸ், போட்டோட வீடு. அந்த மாதிரி நிறையா பேர் வச்சுருக்காங்க. வாங்க ஹோம் டூர் போகலாம். கேப்டன் பதவியை ஒரு 5 நிமிஷம் கடன் வாங்கிடும். இந்த இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே எதையோ ஃப்ளைட்டை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம், காரில் இருக்கிற மாதிரி இதுவும் பவர் ஸ்டீரிங், வீல் இருக்குது, ஹவுஸ் இருக்குது. ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தால் என்ன சைஸ் இருக்குமோ அதுதான் இந்த போட்டோட வீல் ஹவுஸோட சைஸு. கிட்டத்தட்ட நான் பார்த்ததுலேயே இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப ரொம்ப பெரிய அளவிலான ஒரு வீல் ஹவுஸ் இந்த போட்டில் தான் பார்த்துருக்கேன். அதுபோக நிறையா வசதிகள்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், போட்டை சுற்றி ஏற்கனவே சொன்னல, போட்டோட கேமரா இங்கே மானிட்டரில் பார்த்துட்ருக்கோம். இது இது ஃப்ரண்ட் கேமரா, இது மற்றது இன்ஜின் ரூமு. இங்கே ஒரு ஆள் படுத்திருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்தால இது ரொம்ப முக்கியமான மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனத்தில் இது ஒன்று. எக்கோ சவுண்ட்ரு, இதெல்லாம் டெப்த்து. எக்கோ சவுண்டரோட கடலோட டெப்த்து. இது கடலோட தரப்பக்கம் மீன் வந்துச்சுன்னா இதில் காமிக்கும். அதுக்கடுத்தால இருக்கிறது ஜிபிஎஸ்ஸு.
கரை போய் சேர்ற நம்பர்லாம் அதில் தான் இருக்கும். இது இல்லாமல் கரை போகணுங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம். மழை நேரத்தில் அது இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தால ஏஎஸ், அதாவது ரேடார், என்னென்னா பெரிய பெரிய சிப்பு வந்துச்சுன்னா அது ஈஸியாக காமிச்சு கொடுத்துடும். அதுக்கடுத்தால ஒரு மானிட்டர், ஒரு டேப் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து கடல் மேப்புன்னு ஒரு ஜிபிஎஸ். அது வந்து என்னென்னா எங்கெங்கே கல் இருக்குது, எங்கெங்கே கடலுக்குள்ளே கல் இருக்குது, மண் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு டிவைஸு. ஃப்ரண்ட் கியரு, இது ரேஸு, முன்னாடி போட்டுட்டு ரேஸ் வச்சோம்னா ரேஸை போகும், ரிவல்ஸை போட்டோம்னா ரிவல்ஸில் போட்டு வரும். இது ஒயர்லெஸ்ஸு. அடுத்த போட்டுகளுக்கு ஏதாவது தகவல் கொடுக்கணும்னா இதில் தகவல் கொடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப தொலைவில் இருக்கிற போட்டை கூப்பிடணுனாலும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இதில் கிடைக்கும். இதில் கூப்பிட்டு தகவல் சொல்லிக்கலாம். மீன் பிடிக்கிற வசதி எல்லாத்தையும் காமிச்சேன். அதுக்கடுத்தால ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த டிவைஸு SOS. ஏதாவது ரொம்ப முடியாத பட்சம், எதுலேயுமே கரையை தொடர்பு கொள்ள முடியாத பட்சம் இந்த SOS பட்டனை ஒரு அமுத்தினோம்னா கரையை இருக்கிற ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் போயிடும். நாம் இந்த ஜிபிஎஸ் மார்க்கில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உதவி நமக்கு கிடைக்கும். அதனால் சேஃபாக இருக்கிறதுக்காக கடலில் ரொம்ப முக்கியமான டிவைஸு அவங்களும் கூட. அதுபோக சார்ஜ் பண்ணுறதுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. இந்த போட்டில் சுற்றி இருக்குது, எல்லா பக்கத்துலையும் காட்டியிருக்கு தம்பி. இப்போ எல்லா பக்கத்துலேயும் சார்ஜ் போடுறதுக்கு சார்ஜிங் போர்ட்டு. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த போட்டில் தான் நான் பார்க்குறேன். இதுவரை நிறையா ஃபிஷிங் போட்டில் போயிருக்கோம், ஒரு போட்டில் கூட ஏர் வென்டிலேஷன் பார்த்ததே இல்லை. இங்கே பாருங்க, இதோ 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 உங்களுக்காக இப்போ 2 ஏர் வென்டிலேஷன் போட்டு வச்சுருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டிவி. அப்புறம் கடலுக்கு வந்துட்டா இது இல்லாமல் இருக்க முடியாது. அந்த இடத்துக்கு போகாமல் வாய்ப்பே இல்லை, எல்லாரும் கட்டாயம் போயே ஆகணும். கிச்சன், திஸ் இஸ் கிச்சன். சமையல், பொரியல், அவியல் எல்லாம் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பெட்ரூம் இருந்த அளவுக்கு ஒரு 10க்கு 15 ரூமாக எடுத்துக்கலாம். இந்த வீல் ஹவுஸ் எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தால இன்ஜின் ரூமுக்கு போகலாம் வாங்க. நிறையா வாட்டி நிறைய கமெண்ட்ஸில் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ப்ரோ கடல் மேலே பாத்ரூமுக்கு என்ன செய்வீங்க, ஒருவேளை வயிறு வலிச்சு தான் என்ன செய்வீங்க, நிறையா கமெண்ட்ஸு. ஆனால் அது ஒரு சந்தேகம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு எழும்புற ஒரு சந்தேகம். அதை தீர்த்து வைக்கணும் இல்லையா? இக்கடரா ரா 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 தட் இஸ் கக்கூஸ், டாய்லெட், பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் எல்லாம் இதுதான். நிறையா சம்பவங்கள் இந்த மாதிரி கடல் மேலே இந்த மாதிரி சுச்சா கழிக்க வந்து ரெஸ்ட் ரூம் வந்து தான் கடலில் தவறி விழுந்து நிறைய மீனவர்கள் இறந்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம், இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இல்லாத இடங்கள்ல என்ன பண்ணுவோன்னா வேறு வழி இல்லை, இங்கே தான் காலை வச்சு அப்படியே வெளியே இருந்து தான் பாத்ரூம் வந்துட்டு போகணும். ஆனால் இங்கே கேரளாவில் கம்பல்சரி எல்லா போட்டுகள்லையும் டாய்லெட் வந்து கம்பல்சரி வைக்கணுமா, சட்டம். அப்படி டாய்லெட் வச்சுருந்தா மட்டும்தான் போட்டோட லைசன்ஸை வந்து பெர்மிஷனை கடலுக்கு போகிற அளவுக்கு வந்து பெர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டா இதை வந்து அளவே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லா போட்லேயும் டாய்லெட் வசதி இருக்கணுன்றது இங்கே உள்ள சட்டம். இதில் கிட்டத்தட்ட 2 வகையான வலை இருக்குது. இதில் ஒரு சின்ன வலை, பெரிய வலைன்னு சொன்னோன்னா, அங்கே ஒரு வளையமாக காமிச்சல்ல வெயிட்டு, அதோட தொடக்கம் வந்து இதுதான் தண்ணிக்கு மேலே நிற்கும். சப்போஸ் இது வந்து தண்ணிக்கு கீழே போயிடுச்சுன்னா உள்ளே நிற்கிற மீனெல்லாம் மேலோடி போயிடுவார். இதில் வந்து கைத்தில் வந்து மிதப்பை கட்டி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் மேவலை. எதுக்குன்னா தண்ணிக்கு மேலே நிற்கிறதால மேவலை. இங்கே பாருங்கள், கடலை பாருங்கள், கடல். இது எல்லாம் நம்ம போட்டு, இந்த போட்டில் பிடிக்கிற, இந்த வலையில் பிடிக்கிற மீன் அப்படியே இந்த போட்டுகளில் தான், எல்லா போட்டுகளையும் ஃபில் பண்ணி தான் கரையை வந்துட்டு போகும். ஆமாம், அவ்வளோ பெரிய வலை, அப்படி நிறைய மீன் கிடைக்கணும். கடைசியாக இப்போ பிண்டலைக்கு வந்துட்டோம். இந்த போட்டோட இன்ஜினு ரொம்ப பிரம்மாண்டமான இன்ஜினு. கடைசியாக இன்ஜினை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். வாங்க இன்ஜின் ரூமுக்குள்ளே பார்க்கலாம். இந்த போட்டும் பயங்கரமான ஹைட்டு, ஒரு பனைமர உயரத்துக்கு இருந்த மாதிரி இருக்குது. ஏணிப்படி போட்டு இறங்க வேண்டியதாக இருக்குது. ஏணிப்படி போட்டு எங்கேருந்து எங்கே போகுது. 610 HP இன்ஜினு. இதை பாருங்கள், எவ்வளோ பெரிய இன்ஜின் பார்த்தீங்களா. 5000 லிட்டர் வாட்டர் டேங்கு, இதில் 5000 லிட்டரு டீசல் டேங்கு. அப்புறம் இது போக
இது வந்து ஜென்ரேட்ரு. நைட்டு நம்ம லைட்டெல்லாம் போடுவோம் இல்லையா, லைட்டு பேட்ரிக்கு சப்ளை எல்லாம் இதிலேருந்து போகும். அது போக பேட்ரி நம்மகிட்ட இருக்குது. அங்கேருந்து நம்மளுக்கு தேவையில்ல கரண்ட் சப்ளை எல்லாம் அதிலிருந்து தான் ஜென்ரேட் ஆகும். அது போக வேறு என்ன இருக்குது, இங்கே பாருங்கள். இது இன்ஜின்லேருந்து போகிற சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்டில் கனெக்ட் ஆகி தான் வெளிப்பக்கத்தில், அதாவது நமக்கு இந்த சாஃப்ட்டில் கனெக்ட் ஆகி வெளிப்பக்கத்தில் எதல் இருக்கும். அந்த இலை இங்கே இன்ஜின் ஓடுறது, அங்கே இலை சுற்றும். காட்டுறேன் பாருங்கள். இன்ஜின்லேருந்து கனெக்ட் ஆகி இதாக இருக்கா சாஃப்ட்டு. இந்த சாஃப்ட்டு கனெக்ட் ஆகி இங்கே வரும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த செட்டப்பில் கனெக்ட் ஆகி இங்கே வெளியே நிற்கும். இந்த இடத்துல வெளியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு. இதிலேருந்து ஓடுற புகையெல்லாம் இந்த சைலன்சர் பாதையில் மேலே கிராஸ் ஆகி மேலே போயிடும். அப்போது இன்ஜின் ரூமே கடைசியாக பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் இந்த போட்டில் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சுற்றி காமிச்சாச்சு. 2 கோடி மதிப்புள்ள இந்த போட்டு ஒர்த்தில்லையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போய் சொல்லிட்டு போங்க. அப்போ இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்க சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வலையாக இருக்கட்டும் இல்லை போட்டோட இலையாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து செதுக்குன சிற்பி இங்கே பாருங்க. நம்ம ஜிதின் தானே, ஆல்பர்ட் ஜிதின் அண்ணே. போட்டோட டிரைவரு, ஸ்ராங்கு, போட்டோட ஓனரு எல்லாம் அவர் தான். அப்போ இந்த போட் ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டையும் கமெண்ட்ஸில் தெரிக்க விட்ருங்க. டாடா பாய். ஓ